இன்னைக்கு மட்டும் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். How many of you remember the promise verse that God gave us during the beginning of this year? எத்தனை பேருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஆண்டவர் வருஷ ஆரம்பத்துல தந்த வாக்குத்தத்தம்? God said, I will send marvelous help. ஆண்டவர் சொல்லியிருந்தார், நான் அற்புத விதமான உதவியை உங்களுக்கு அனுப்புவேன். Until you become powerful, until you become successful. நீங்க வல்லமையாக எழும்புகிற வரைக்கும், நீங்க வெற்றியோடு எழும்புகிற வரைக்கும் அந்த உதவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். Many times we restrict that word until the January, until that month. அந்த வார்த்தை வெறும் அந்த ஜனவரி மாசத்துக்கு மாத்திரம் தான் நம்ம பயன்படுத்துவோம். But today I have come to tell you, it is going to continue, not only every month, every day. He is going to be your marvelous help. நான் இன்றைக்கு உங்களுக்கு நினைவூட்ட வந்திருக்கிறேன். வெறும் ஒரு மாதத்துக்கு மாத்திரம் இல்ல, தினமும் ஒவ்வொரு நாளும் அந்த உதவியை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். All this while maybe God was sending help to you in some ways. இவ்வளவு நாளும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி அனுப்பி இருந்திருக்கலாம். But my God is very sweet. You know, for the remaining 6 months, He is going to send marvelous help through someone else that we are going to study today. இன்னைக்கும் ஆண்டவர் ரொம்ப இனிமையானவர். நாங்க பார்க்க போகிற ஆண்டவர் ஒருத்தரை அனுப்பி ஆண்டவர் எப்படி எங்களுக்கு உதவ போகிறார் அப்படி என்று. As we step into Tuesday, the new second half of the year, there will be marvelous help sent by angels, the heavenly beings themselves. God is going to do marvelous help through angels in your life. இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து வருஷத்தினுடைய 2வது பகுதிக்குள்ள நம்ம போக போகிறோம். ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி நம்மளுக்கு அற்புதமான உதவியை அனுப்ப போகிறார். How many of you believe that God is a God of impossibilities? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர், செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செய்ய முடியவர்? We cannot do, He will do it for us. நம்மளால செய்ய முடியாது, ஆனா அவர் நமக்கு அதை செய்து கொடுப்பார். We do the possible, God does the impossible. நம்ம முடிகிற காரியத்தை நம்ம செய்வோம், ஆண்டவர் நம்மளால முடியாத காரியத்தை அவர் நமக்கு செய்வார். You know what all we can do? We can pray, we can fast, we can worship, we can sing, we can come to church. You know what all we can do, we do the possible. God will do the impossible in the rest of the year. நம்மளால முடிந்த காரியம் ஜெபிக்கிறது, துதிக்கிறது, பாடல் பாடுகிறது, இதெல்லாம் நம்மளால முடிந்த காரியம் நம்ம செய்கிறோம். ஆனா நம்மளால முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். Even for PA system we saw, we did what was possible with our within our limits. நம்ம PA சிஸ்டத்துல கூட பார்த்தோம், நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுத்தோம், நம்ம அது பங்கு கொடுத்தோம். God met the impossible things. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு முடியாத அளவுக்கு முடியாத காரியத்தை அவர் நிரப்பினார். Expect in every area of your life, you do the possible, God will do the impossible. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நீங்க இத விசுவாசிங்க. உங்களால முயன்றதை நீங்க செய்யுங்க, உங்களால முடியாததை ஆண்டவர் செய்வார். Shall we all turn our scriptures to Revelations chapter 17 verse 1? நம்ம எல்லாரும் வேதத்துல வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். As we are in this fasting, this is the last day of our fasting. As we are in the seasons of fasting, may God open our eyes. இப்ப நம்ம 3வது நாள் உபவாசத்துல இருக்கிறோம். உபவாசத்தின் இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கட்டும். Revelation means things that are hidden, God starts showing up to you. வெளிப்படுத்தல்லாம் என்ன? மறைந்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது, கண்ணுக்கு கொண்டு வருகிறது. This season, things that were hidden, you never knew about, what is happening, God will start revealing it to you. இப்ப இந்த நாட்கள்ல உங்களுக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளியாக காண்பிக்க போகிறார். Ask the Lord for supernatural experiences. ஆண்டவர் கிட்ட கேளுங்க, அற்புத விதமான சூப்பர் நேச்சுரல் காரியங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேளுங்க. The 6 months I was praying, I was worshiping, I was doing everything. The next 6 months
move in supernatural ways with my life? Ask God like that. நீங்க கேளுங்க, ஆண்டவரே முதல் 6 மாசம் நான் ஜெபித்தேன், துதித்தேன், என்னால முயன்ற காரியங்களை செய்தேன், வருகிற அடுத்த 6 மாசம் நீங்க உங்களுடைய காரியங்களை செய்யுங்கன்னு கேளுங்க. In Revelation chapter 17 verse 1 says, one of the 7 angels who had the 7 balls came and said to me. All of you read with me. One of the 7 angels who had the 7 balls came and said to me. Angels are heavenly beings. தேவதூதர்கள் பரலோகத்தில் beings. அவங்க ஆண்டவருக்கும் they will link between heaven and the earth. அவங்களுடைய வேலை என்னன்னா பரலோகத்தின் காரியங்களையும் பூலோகத்தின் காரியங்களையும் தொடர்பு கொண்டு வருகிறது. Angels bring instructions from the throne of God to people. ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து செய்திகளை நமக்கு கொண்டு வருகிறவர்கள். And the angels collect all our praises, our prayers, and take it to the Lord in heaven. தேவதூதர்கள் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஒன்றாக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போவாங்க. There are 2 things the angels do. 2 காரியம் தேவதூதர்கள் செய்வாங்க. Angels serve God. அவர்கள் ஆண்டவரை சேவிப்பார்கள். Number 2, angels serve the believers, the redeemed of God. தேவதூதர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய ஜனங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். Angels are also called ministering beings. தேவதூதர்களை பணிவிடை தூதர்கள் என்றும் சொல்லுவாங்க. Sometimes you may be thinking, why is sister taking about angels today? நீங்க நினைக்கலாம், சிஸ்டர் தேவதூதர்களை பத்தி பேசுறாங்க. Because the ministering of angels are going to be in your midst. Things that you couldn't do, angels are going to do. There will be supernatural experiences with angels. God will be sending messages through angels. There will be some interaction between you and angels in the coming season. Can I have an amen? Can I have a shout of praise? Hallelujah. Hallelujah. Psalm 103:20-21. Here we see that angels serve God. சங்கீதம் 103. சங்கீதம் 103 20 21 வசனங்கள். All of you see what angels serve God. They stand in the throne before God. They stand in the heavens and they serve God. அவர்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை சேவை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. Psalm 103:20-21 says like this. Praise the Lord, you his angels, you mighty ones who do his bidding, who obey his word. Praise the Lord, all his heavenly hosts, you his servants who do his will. So what do angels do? தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? They serve God. ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். They praise him, they worship him, they sing songs, they say holy, holy, holy is the Lord Almighty. They continuously praise him. ஆண்டவரை அவங்க தொடர்ந்து துதித்து பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படி துதித்து அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. They are the heavenly host who works for God, who works on God's instructions. அவங்க பரலோகத்தின் சேனை, அவர்கள் ஆண்டவருடைய சொல்லுக்கு காரியங்களை செய்கிறவர்கள். God is going to release those angels over your life. ஆண்டவர் அந்த தேவதூதர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுப்ப போகிறார். They are not only there to serve God, but the Bible says God has made them to serve you. வெறும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவர்களை மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாகவும் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். In this next half, whatever you, if you are serious about it, if you are going to command your angels, you will start the ministering of the angels. இப்போ நீங்க அந்த தேவதூதர்களை கட்டளையிட்டா அவங்க உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிப்பாங்க. Okay, shall we all turn to Hebrews chapter 1 verse 14. எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14. Hebrews, all of us, we are going to read together Hebrews 1:14. எபிரேயர் 1:14. Are not all angels ministering spirits sent to
serve those who will inherit salvation. Everybody who is redeemed, everybody who is saved, you are not alone. There is a Holy Spirit that dwells within you, and there is one more heavenly being that God has kept for your ministering, for your service, at your service. இப்ப நம்ம யாருமே நம்ம தனியாக கிடையாது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதே போல ஒரு தேவதூதர்களை நம்மளுக்கு உதவிக்கு என்றைக்கு வச்சிருக்கிறார். Read in Tamil. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களை நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, just in order to help you, just in order to minister to you, they are at your service. You know, when you go to a hotel, you press the bell and somebody comes and says, we are at your service. What do you want us to do? Similarly, God has designed angels in such a way that they are ordained to minister to you. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா எப்படி ஒரு பெல் அடிச்சோன்னே ஒரு யாராவது வந்து நம்மளுக்கு உதவிக்கு நிப்பாங்களோ, அதே போலதான் ஆண்டவர் தேவதூதர்களை நம்மளுக்கு ஊழியம் செய்யும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். So today we are going to, as we are going to claim, Lord, the word came from the altar. Now I want these ministering angels to minister to me, to do the work for me. இப்போ நீங்க கேட்க போகிறீங்க, ஆண்டவரே பலிபீடத்துல இருந்து நீங்க வார்த்தை அனுப்பி இருக்கீங்க, அப்ப இந்த தேவதூதர்கள் எனக்கு பணிவிடை செய்யும்படியாக எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க போகிறீங்க. I hope you all know that every church is given an angel. உங்களுக்கு தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தேவதூதன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். I also believe you know that every single person has an angel. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு தேவதூதனை கொடுத்திருக்கிறார். Have you heard about Kenneth Hagin? கெனத் ஹேகன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? You know, he calls the angels by name. The angels have names. அவர் வந்து ஒவ்வொரு தேவதூதனுக்கும் பேரை சொல்லி கூப்பிடுறார். அவங்களுக்கு பேரே இருக்கு. You know, the next 6 months go into the depth of having encounter with these angels. இப்போ வருகிற நாட்கள்ல இந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ளாக நீங்க கடந்து போங்க. Okay, so there are many missions of the angels, but I'm going to tell 7 missions of angels over your life today. தேவதூதர்களுக்கு அநேக வேலைகள் உண்டு. ஆனா அவங்களுடைய 7 வேலைகளை நான் விசேஷமா முக்கியமான அந்த 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். What do angels do in your life? தேவதூதர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வாங்க? Do you think angels are very beautiful? They look very beautiful. நீங்க நினைக்கிறீங்களா தேவதூதர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு? White with nice flappy wings? No, they don't look like that. தேவதூதர்கள் வந்து வெள்ளையா சிறகு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. You know, they look scary, but they are for your protection. They are for your command. அவங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. அவங்க உங்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க. I will go, I will try to do angels next week as well, because the marvelous help will also come through these angels in the coming days. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் வர வாரமும் நான் ஏஞ்சல்ஸ் குறித்து நான் உங்களோட பேசுகிறேன். ஏன்னா ஆண்டவர் இவர்களை உபயோகப்படுத்தி தான் அந்த அளவில்லாத அந்த உதவியை உங்களுக்கு அனுப்ப போகிறார். Number 1, the first mission of the angel is they are assigned for your protection. தேவதூதர்களுடைய முதலாவது வேலை அவங்க உங்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க. Many times we think that we are safe, we are driving safe, we are walking safe, my work is very close, I can walk and go. You know what? There are dangers everywhere. It is God has assigned angels to protect over your life. இப்போ நம்ம நினைக்கலாம் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், நம்மளுடைய வேலையெல்லாம் பக்கத்துல இருக்கு, நடந்தே போயிடலாம். ஆனா நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ஆபத்து காத்து கொண்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த தேவதூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார்.
Angels are assigned for your children's protection. தேவதூதர்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக Are you அனுப்பப்பட்டிருக்காங்க. going with your children everywhere? No, but angels, God has assigned angels to protect your children. நீங்க உங்களுடைய பிள்ளைகளோட எல்லா இடத்துக்கும் போறீங்களா? இல்ல. ஆனா ஆண்டவர் தேவதூதர்களை உங்களுடைய பிள்ளைகளோட அனுப்பி பாதுகாத்து One of கொள்கிறார். you from the congregation read Psalm 91:11. as a congregationல இருந்து ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க சங்கீதம் 91:11. For he will command his angels concerning you to guide you in all your ways. For God commands his angels to guard your ways. Hallelujah. 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 So angels are assigned for your protection. இப்ப தேவதூதர்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. In Tamil it says உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Many times, sometimes when we drive we sleep, sometimes when we drive we don't concentrate. Who protects us? Angels protect இப்ப us. சில வேளையில நம்ம டிரைவ் பண்றப்போ தெரியாம தூங்கிடுவோம், இல்ல சில நேரம் நம்மளுடைய சிந்தனை சரியா இருந்திருக்காது. அப்பெல்லாம் யார் பாதுகாக்கிறா? ஆண்டவர் தேவதூதர்களை உபயோகப்படுத்தி பாதுகாத்துக் கொள்கிறார். Every step you take, angels are there for your protection. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் தேவதூதர்கள் இருக்காங்க நம்மளை பாதுகாக்கும்படி. Number 2, இரண்டாவது, they save you from dangers. ஆபத்தான காரியங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறாங்க. Whenever there is a danger, angels are sent to protect you. எப்பெல்லாம் ஆபத்து காத்திருக்கோ நம்மளுக்கு முன்னாடி இருக்கோ அப்ப ஆண்டவர் அவர்களை அனுப்பி நம்மளை பாதுகாத்து. Many times we say, oh my God, I was very lucky enough I got saved. அநேக வேளையில சில பேர் சொல்றது நம்ம கேட்டிருப்போம், லக்கி நானே பாதுகாக்கப்பட்டேன், அதுல இருந்து காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு. It was not luck, it was the angels that saved you from danger. அது லக்கு கிடையாது, தேவதூதர், ஆண்டவர் அனுப்பின தேவதூதர்கள் தான் உங்களை பாதுகாத்து. And you know what? Because of you, angels protect other people who are with you. அது மாத்திரம் கிடையாது, உங்களின் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் தேவதூதர்கள் உங்களுக்காக அவங்களை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. Acts chapter 27 verse 23. அப்போஸ்தலர் அதிகாரம் 27வது அதிகாரம் 23வது Paul was வசனம். traveling in a ship. பவுல் வந்து ஒரு ஷிப்ல ஒரு படகுல பயணம் பண்ணி போவாரு. And there was a storm that came suddenly. பெரிய ஒரு புயல் காற்று வந்தது. And the angel said, the ship is going to break, but because of you, I will protect everybody that are traveling in the ship. அப்போ அந்த தேவதூதன் பவுலுக்கு சொல்லுவாரு, இந்த படகு முழுமையா உடைய போகிறது, ஆனா அதுல இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்பட போறாங்க, ஏன்னா உன் நிமித்தம் அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட போறாங்க. Wherever maybe you're traveling in a bus, maybe you're traveling in a train, a tube, maybe you're traveling in a flight, maybe you're traveling in a cruise, just because of you, angels come to save everybody that is in that vehicle, just because of you. Hallelujah. Hallelujah. நீங்க ஒரு பஸ்ல போகலாம், ஒரு கார்ல போலாம், இல்ல ட்ரெயின்ல போலாம், ஃளைட்ல போலாம், அதுல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் உங்களின் நிமித்தம் எல்லாரையுமே பாதுகாக்க போகிறார். How many times other people were saved just because of who is traveling in that vehicle? இப்போ எத்தனை முறை தெரியுமா அந்த ஒரு வெஹிக்கிள்ல போறவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார், ஏன்னா அதுல நம்ம போறபடினால. Daniel chapter 6 verse 21. தானியேல் 6:21. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். Amen. Amen. The Bible says, Daniel answered, O king, live forever. My God sent his angel and he shut the mouth of the lion. Whenever there is a danger, immediately God sends his angel to save your life, to save you. Amen. Amen. எப்பெல்லாம் ஆபத்து நம்மளை சுற்றி இருக்கோ அப்பெல்லாம் ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி நம்மளை அதிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்கிறார். Number 3. மூன்றாவது, angels bring answers to our prayers. They are the mediators. They carry the answers to our prayers from heaven. தேவதூதர்கள் நம்முடைய ஜெபத்தினுடைய பதிலை
பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு கொண்டு வராங்க அவங்க ஜெபங்களை பதிலை கொண்டு Maybe you're வருகிறாங்க. fasting, maybe you're praying, maybe you're this whole week I am praying for some particular thing. நீங்க உபவாசித்து கொண்டிருக்கலாம், நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், இந்த வாரம் முழுவதும் ஒரு காரியத்துக்காக சில காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். Who brings the answers to you? யார் அந்த பதிலை கொண்டு வருவாங்க? God sends answers through the angels to you from heaven. ஆண்டவர் தேவதூதர்களிடத்துல அந்த பதிலை கொடுத்து அனுப்புவார். All of you turn with me to Daniel chapter 9 21 and 22. தானியேல் 9வது அதிகாரம் 21 22 வசனங்களுக்கு திருப்பலாம். Sometimes we say, oh my God, I have pain in my knee, I have pain, or whatever. I am praying for something, for a good news. You know what? When you pray, God sends answers through an angel and he comes and delivers it to you. ஒருவேளை நீங்க சுகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்ல சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். அந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி பதில் அனுப்புவார்? தேவதூதர்களிடத்துல அந்த பதிலை கொடுத்து அனுப்புவார். Daniel chapter 9 verse 21 22. தானியேல் 9வது அதிகாரம் 21 22 வசனங்கள். Daniel goes on a 21 days fast. தானியேல் 21 நாள் உபவாசத்துக்குள்ள போவாரு. And he starts praying. அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பாரு. And then the verse, while I was still in prayer, Gabriel, the man I had seen in the earlier vision, came to me in swift flight from the time of the evening sacrifice. It was an evening time when the angel Gabriel visited. He instructed me and said to me, Daniel, I have now come to give you insight and understanding, or in other words, I have come to give you answers to your prayer. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்படையின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். Amen. Amen. Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவர். What he did during Daniel time, he will do it even today. இப்போ தானியேலின் நாட்கள்ல ஆண்டவர் செய்த காரியத்தை இப்போ அவர் செய்ய வல்லமை The உள்ளவராக Bible says இருக்கிறார். around evening time the angel came and stood with him. வேதம் சொல்லுகிற ஒரு சாயங்கால வேளையில தேவதூதன் வந்து அவருக்கு முன்பாக நின்றார் அப்படின்னு. Daniel could see, but many times angels will come and stand next to us, but we won't be able to see. தானியேல் வந்து தேவதூதன் வந்து நிற்கிறத பார்த்தார். ஆனா அநேக வேளைகள்ல அவங்க நிற்கிறத நம்மளால பார்க்க முடியாது. My dear people of God, if you believe that, Lord, as I pray, I will be receiving answers, you will be sending angels with answers and you will see it. அப்போ நீங்க அநேக வேளையில ஜெபிக்கிற வேளையில நீங்க அந்த பதிலை நீங்க பாப்பீங்க. Number 4, நாலாவது, angels reveals God's plan over your life. தேவதூதர் வந்து உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. What is God's will in your life? The angels will come and tell you. ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு தேவதூதர்கள் சொல்லுவாங்க. Sometimes we don't know what to do next. சில வேளைகள் அடுத்தது என்ன செய்யணும்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். But the angel comes and taps on your shoulder and strengthens you, revealing God's plan and God's will. அந்த வேளைகள்ல தேவதூதர்கள் உங்க பக்கத்துல வந்து தட்டி உங்களை பலப்படுத்தி ஆண்டவருடைய திட்டத்தை சொல்லுவாங்க. 1 Kings chapter 19 5 to 7, we see about Elijah. He was very sad, very upset because Jezebel was hunting to kill him. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5லிருந்து 7ல நம்ம பார்க்கிறோம். எலியா வந்து ரொம்ப சோர்வோடு இருந்தாரு. ஏன்னா எசபேல் வந்து கொல்ல அவரை தேடிக்கொண்டு இருந்ததுனால. But then an angel of the Lord comes with water and meat. He says, come on, this is not the end of it. You are not going to die. You have a long journey to go. Hallelujah. This is not the end of it. You have a long journey to go. So God sends angels to reveal his plan, reveal his will to you. அப்போ அந்த எலியாவிடத்துல ஒரு தேவதூதன் வந்து தண்ணீரையும் மாம்சத்தை கொண்டு வந்து அவர் சொல்லுவாரு, இதை நீ சாப்பிடு, ஏன்னா நீ போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு அப்படின்னு. அவங்க தேவதூதர்கள் வந்து
ஆண்டவருடைய திட்டத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. In Matthew chapter 1 verse 20, Joseph wanted to quietly, how do you say, not marry Mary because she conceived through the Holy Spirit. But you know what happens? The angel of the Lord comes and instructs Joseph, no, take Mary. Whatever is happening is according to God's will, God's plan. So the angels come and show you God's plan for your life, God's will for your life. இப்போ மத்தேயு 1:20 நம்ம பார்க்கிறோம், தேவதூதன் யோசேப்பின் இடத்துல வந்து ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். ஏன்னா யோசேப்பு நினைப்பாரு யாருக்கும் தெரியாம அந்த கல்யாணத்தை அப்படியே நிப்பாட்டிடுவோம். ஏன்னா பரிசுத்தாவியானவர்னால மரியாள் வந்து கர்ப்பமானதுனால அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஆனா தேவதூதன் வந்து ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு சொல்லுவார். அதுல the angel of the Lord comes to Elizabeth and says, you are going to have a baby and he is going to prepare the way for Jesus. So God sends angels with messages that will show the will of God, the plan of God. அதே போல தான் எலிசபெத் இடத்துல தேவதூதன் வந்து யோவான் வந்து ஆண்டவருக்கு வழியை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தை சொல்லுகிறவர்களாக அந்த தேவதூதர்கள் இருந்தாங்க. Number 5, அஞ்சாவது, angels come to destroy the plans of the enemy. They come to destroy the weapons of the enemy. They come to destroy anything that is wicked, that is not sent by God. தேவதூதர்கள் வருவாங்க எதுக்குன்னா பிசாசுடைய எல்லா திட்டங்கள் எல்லா தந்திரங்களை உடைக்கும்படியாக அவங்க வருவாங்க. We know about Sodom and Gomorrah. சோதோம் குமோராவை பத்தி உங்களுக்கு தெரியும். When the sin was increasing, God sent angels to destroy the city. பாவம் அந்த சிட்டில நிரம்பின உடனே ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி அதை அழிக்கும்படியாக செய்தார். We see in 2 Kings chapter 19 verse 35. 2 ராஜாக்கள் 19:35 நம்ம பார்க்கிறோம். The Assyrian kings come against Israel. அந்த அசீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாரு. God sends angels to confuse the camp. All the enemies, they were killed. ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி எதிரியாக இருக்கிறவங்களை குழப்பினாரு. அவங்க எல்லாம் சிதறடிச்சு போறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். There will be sometimes witchcrafts against us. நம்மளுக்கு விரோதமா சில வேளையில witchcraft செய்யலாம். There will be weapons forged against us. நம்மளுக்கு விரோதமா ஆயுதங்கள் பிசாசு எழுப்பலாம். Plans of the enemy raising against us. பிசாசுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில எழும்புற மாதிரி காணப்படலாம். Maybe there are traps, snares that were laid for us. இல்லனா நம்மளுக்கு விரோதமாய் traps உண்டு பண்ண வெச்சிருக்கலாம் The பிசாசு. things that the harms that we cannot see through our eyes. நம்ம கண்களுக்கு பார்க்க முடியாத ஆபத்துக்கள் It may be there. நம்மளுக்கு கண்களுக்கு தெரிய முடியாத ஆபத்துக்கள் இருக்கலாம். But at that time God sends his angels to destroy the plans of the enemy. ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி பிசாசுடைய திட்டத்தை முறியடிப்பார். Is that not marvelous help of the Lord? அது ஆண்டவருடைய வல்லமையான உதவி அல்லவா? When things raise against you, the angels comes and stands in between to destroy the plans of the enemy. நம்மளுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்புற பொழுது தேவதூதன் அதற்கு நடுவே வந்து அது எல்லாவற்றையும் உடைத்து போடுவாங்க. Number 6. ஆறாவது, angels come to help when we spread the gospel. தேவதூதர்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க எப்போனா நம்ம நற்செய்தியை கொண்டு போகிற பொழுது. When you read, you can write this, Acts chapter 8 verse 25 to 40. அப்போஸ்தலர் அதிகாரம் 8வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 40 வசனங்கள் வரைக்கும். There was a man called Philip. பிலிப் என்ற ஒரு மனிதன் இருந்தாரு. He was doing ministry in one town. ஒரு டவுன்ல அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். And there was somebody called an Ethiopian king in another part of the town. ஆனா இன்னொரு டவுன்ல ஒரு இத்தியோப்பியன் ராஜா இருந்தாரு. And he was reading the scriptures
from Isaiah, but he never knew what it was, what the meaning was. அவர் ஏசாயாவுல புத்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை வாசித்தாரு, ஆனா அவருக்கு புரியல அது என்னன்னு. So the angel came. அப்போ தேவதூதன் வந்தாரு. Said, "Come on, Philip, get up. There is somebody who is reading the scripture and they don't know about it. I am going to send you there to explain the scripture." And you know what happens? Philip explains the scripture and then he takes baptism and then he follows Christ. So whenever we are ready to tell gospel, angels come to assist you. அப்போ தேவதூதன் வந்து பிலிப்பின் இடத்துல வந்து அந்த நபர் இடத்துக்கு கொண்டு போய் அவர் அந்த வேத வசனத்தை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியாக தேவதூதன் நம்ம ஊழியம் செய்ய உதவி செய்வார். Lord, I want to tell gospel to somebody today. ஆண்டவரே, நான் ஒரு நபருக்கு நான் ஆண்டவருடைய செய்தியை சொல்லணும். I want to talk about you, talk about my testimony to somebody today. இன்னைக்கு யாராவது ஒருத்தங்களுக்காவது நான் உங்களை பத்தி சொல்லணும், உங்களுடைய நற்செய்தியை பத்தி சொல்லணும், என்னோட சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும். Don't feel you are alone. The angels will help you. நீங்க நினைக்காதீங்க நீங்க தனியா இருக்கீங்க. தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. Whenever Jesus is lifted high, angels come to assist you. எப்பலாம் இயேசுவை நீங்க உயர்த்துறீங்களோ தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. And the last one, there are many but I chose 7, and the last one, angels come and help to fulfill God's given promises. ஏழாவது காரியம், தேவதூதர்கள் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுறதற்கு கிரியை செய்வாங்க. Whenever there is a season that we enter where the promises are going to fulfill. எப்பலாம் நம்ம ஒரு காலத்துக்குள்ள கடந்து போறோமோ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்துக்குள்ள கடந்து போறோமோ, Whenever there is a kairos movement coming to you, எப்பலாம் அந்த கைரோஸ் மொமெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தின் நேரம் உங்களுடைய வாழ்க்கையில வர இருக்கிறதோ, there will be heavy angelic activity between the heavens and to you. அந்த நாட்கள்ல தேவதூதர்களுடைய நடமாட்டம் அதிகமாக காணப்படும் பரலோகத்துக்கும் பூமிக்கும். The devil doesn't know, oh my God, why angels, which means there is something going to happen around this person, and that is how he distracts. So angels come when you are near to your kairos moment, or angels come when God's given promise is about to fulfill in your life. இப்ப தேவதூதர்கள் எப்ப வருவாங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற அந்த காலத்துக்குள்ள நீங்க போகிறீங்க, இல்ல உங்களுடைய அற்புதத்தின் நேரத்துக்குள்ள நீங்க பக்கத்துல வந்துட்டீங்கன்னா, அந்த வேளைகள்ல தேவதூதர்களுடைய நடமாட்டம் அதிகமாக நம்ம பார்க்கலாம். We know Abraham. நம்மளுக்கு ஆபிரகாமை குறித்து தெரியும். It was God gave him promise. 25 years passed, nothing happened, and the last year 3 visitors, the angels, come and visit Abraham. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து 25 வருஷம் ஆச்சு. ஆனா அவர் அந்த அற்புதத்தின் அந்த கடைசி வருஷத்துல இருக்கிறப்போ 3 தேவதூதர்கள் அவரை சந்திக்க வருவாங்க. What do they say? By this time next year, when I come to you, you will have a promised baby in your hand. Whenever your kairos moment is near, I don't know how the outward situation may look, but let me tell you, there will be heavy angelic activity going up and to your room, going up and to your place, going up and around you, going up, flowing everywhere. There will be angelic movement nearing your kairos moment. இப்போ நம்ம அதே போலதான் அந்த அற்புதத்தின் நாளை நெருங்குற வேளையில அதிகமான தேவதூதர்களுடைய நடமாட்டத்தை நம்ம பார்க்கலாம். And we saw Mary. நம்ம மரியாளை குறித்து பார்க்கிறோம். When there were no when God, it was long before when God spoke to the people of Israel, they like 400 years ago. But then an angel of the Lord came and said, I am going to send you a Messiah, which he spoke in Isaiah chapter 9 verse 6. Any promises, any prophecies that were spoken to you, during Kairos moment, there will be heavy angelic activity in your life. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா 9 அதிகாரத்துல
உங்களுக்கு ஒரு மேசியா கொடுக்கப்படுவார் அப்படின்னு 400 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் பேசியிருப்பார். அப்போ மரியாளுக்கு இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக அந்த செய்தியோடு தேவதூதன் சந்திக்க வருவார். Sometimes that situation will not be comfortable. இப்போ அந்த சில வேளைகள்ல அந்த சூழ்நிலை நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. For example, Messiah is going to be born to Mary. உதாரணத்துக்கு மேசியா மரியாளுக்கு பிறக்க இருப்பாரு. The angel has come and told, தேவதூதன் வந்து சொல்லிட்டாரு, the whole world is happy, முழு உலகமும் சந்தோஷமா இருக்கு. but Mary was not happy. ஆனா மரியாளுக்கு சந்தோஷம் இல்ல. She was full of fear, so much uncomfortable, because what will people think that I conceived without a man? What is this conceiving through a Holy Spirit? You know, it was a very uncomfortable moment. Nearing your Kairos moment, there will be times when everything is not very comfortable. Don't think God has forgotten you. No. Maybe it is a Kairos moment. Maybe there is a heavy angelic activity that is taking place. Maybe there is something waiting, the promises that were given, waiting to be fulfilled through your life. இப்போ மரியாள் வந்து தேவதூதன் வந்து பேசுகிறப்போ சந்தோஷமால பயத்தோடு அடுத்தது என்ன நடக்கும், இப்படி பரிசுத்தாவியானவர்னால கர்ப்பமாயிட்டேன்னு சொன்னா என்ன ஜனங்க பேசுவாங்க அப்படிலாம் அவளுக்குள்ள ஒரு கலப்பு நடந்திருக்கலாம். ஆனா அதுதான் அவளுடைய அற்புதத்தின் நேரமாக இருந்தது. When Jesus was born, all the 2-year-old they were killed, they were beheaded. Was it a very pleasant time? No. You know, when you near your Kairos moment, things are not pleasant. It doesn't mean that it doesn't mean that you're walking on a fire or God has forgotten you. No, maybe it is the Kairos moment. You see Elizabeth, when they were very old, but God promised to give a baby. What happened? The next minute Zechariah became mute. He couldn't speak. People thought, what happened? He was a good man. He worshipped God. Now he couldn't speak. He's mute. Things were not comfortable. But when the promised time is coming to pass in your life, things won't be comfortable, but it is the Kairos moment that the angels will take over and bring it to you what God has promised. எலிசபெத் கூட வயசான காலத்துல கர்ப்பமானாங்க. ஆனா கர்ப்பமானப்ப என்ன நடந்துச்சு, அவருடைய கணவர் வந்து பேச முடியாம ஆயிரும். ஆனா அவங்களுடைய அற்புதத்தின் நேரமாக அது இருந்துச்சு. தேவதூதன் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே பொறுப்பெடுத்து கொண்டார். So my dear people of God, அதனால எனக்கு அருமையான ஜனம், on this 3rd day of fasting, I have come to tell you that you are not alone. You do the possible things. God will do the impossible things. இந்த 3வது உபவாச நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களால முடிந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்களால முடியாத காரியத்தை தேவதூதனை அனுப்பி செய்வார். Because it is not you who is going to do, he is sending angels for your marvelous help. நீங்க எந்த காரியத்தை செய்ய போகிறது கிடையாது. ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அந்த அற்புதத்தின் உதவியை உங்களுக்கு செய்ய போகிறார். Maybe you are waiting for an answer through email. உங்களுடைய ஏதாவது ஒரு ஆன்சருக்கு நீங்க காத்து கொண்டிருக்கலாம். Through an email, or you are waiting for somebody's response back, or maybe you are waiting for someone to get back to you, or you are waiting for God's direct, whatever. This time God's marvelous help is going to come through angels to you. நீங்க கூட ஏதாவது ஒரு செய்திக்காக காத்திருக்கலாம், இமெயிலையோ இல்ல ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க ஒரு யார்கிட்ட இருந்தாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அந்த உதவியை உங்களுக்கு செய்ய போகிறார். Stand to our நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம்.